நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். யார் இந்த எப்ஸ்டீன்? உலகம் ஃபுல்லாக வந்து இவர் பேச்சாவே இருந்துகிட்டு இருக்குது. உலகம் எங்கே திரும்பினாலும் வந்துட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துச்சு, பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி வந்து எப்ஸ்டீன் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இவர் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி வந்த வண்ணமே இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைலில் இவங்கெல்லாம் சிக்கியிருக்காங்க, இந்த பிரபலங்கள்லாம் இருக்காங்க, ஏன் நம்ம பிரதமர் மோடி பெயரே அதில் இருக்குது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, இவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதன் மூலமாக வந்துட்டு வெளிச்சத்துக்கு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த கோப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக யார் இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய முழு பெயர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 1953 வந்துட்டு பிறக்கிறாரு. இவர் வந்துட்டு கல்லூரி படிப்பையே சரியாக முடிக்கலை. இவர் வந்துட்டு மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய திறமையை பார்த்த ஒரு மாணவனுடைய தந்தையை வந்துட்டு இவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஹோல்டராக வந்துட்டு இவரை வந்து பணியில் சேர்த்து விடுறாரு. அதுலேருந்து துவங்குது இவருடைய வாழ்க்கை பயணம். இவருடைய வாழ்க்கை பயணமே மொத்தமாக இது அடியோடு மாற்ற போகுது அப்படிங்கிறது யாருமே அறியலை. இவர் வந்து கிட்டத்தட்ட உலக பிரபலங்கள் அத்தனை பேர் கூடவும் வந்துட்டு தன்னுடைய பேச்சு திறமையாலும் தன்னுடைய சாமர்த்தியத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கூட ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்ததாலேயே வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வந்துவிட முடியாது. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களை வந்துட்டு, குறிப்பாக மைனர் பெண்களை, கிட்டத்தட்ட ஒரு 9லிருந்து ஒரு 15 வயசுக்குள்ளாக இருக்கிற மைனர் பெண்களை, பெண் குழந்தைகளை வந்துட்டு இவர் பாலியல் ரீதியாக தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன் பேரும் அங்கீகாரம் பெற வேண்டும், பேரும் புகழும் கிடைக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பெரிய பண முதலைகளுக்கு அந்த குழந்தைகளை வந்துட்டு இரையாக்கி இருக்கிறார். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு புகாராக வந்துட்டு முன்வைக்கப்பட்டுக்கிட்டு வருது. என்னோடய ஃபைல்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம பெண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். சமூகத்தில் பெண் குழந்தையோட வளர்ப்பதே வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி சதைப்பிண்டத்துக்காக அலையக்கூடிய மனித மிருகங்கள் எந்த ரூபத்திலுமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மனித மாமிசத்தை கூட வந்துட்டு இவங்க சாப்பிட்ருக்குறாங்க, இலுமினாட்டி வகையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக வந்துகிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பிறந்த குழந்தை அந்த சீஸ்ன்னு பேர் வைக்கிறதும், பர்கர்னு பேர் வைக்கிறதும், பீஸான்னு பேர் வைக்கிறதும், இப்படியாக வகைப்படுத்தப்பட்டு குழந்தைகள் வந்துட்டு இறக்கப்பட்டு அவர்களை கொல்லப்பட்டு அந்த உணவுகள் வந்துட்டு மாமிசமாக வந்துட்டு பரிமாறப்பட்டதாக வந்து தகவல்கள் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இவருடைய இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் தன் மேற்கொண்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபைலாக வந்து எடுத்து வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்ரி, 1,00,000க்கும் மேற்பட்ட இமெயில் இருக்குது, 50,000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு புகார் மனுவாக வந்து இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பக்கத்தை புரட்டும் போதும் நீதிபதிகளுடைய கை வந்து நடுங்குவதாக வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த பேஜில் என்ன இருக்க போகுது அப்படின்றது. இந்த விஷயம் எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு பெண் வந்து அமெரிக்காவில் கொடுத்த இந்த புகார் மூலிமா வந்துட்டு இந்த விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்னவா இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து இறந்துட்டார். கிட்டத்தட்ட 2019 வந்துட்டு சிறையில் மர்மமான முறையில் வந்துட்டு இறக்கப்பட்டிருக்கார். இவருடைய இறப்புக்கு பின்னாடியும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் நிறைந்திருப்பதாக சொல்லப்பட்டு வருது. அதாவது தன்னோட விஷயங்கள்லாம், தன்னுடைய ரகசியங்கள்லாம் வெளியே வந்துருமோ அப்படின்ற ஆதங்கத்தில் வந்துட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிச்சா நம்மகிட்ட சொல்லவா போகிறாங்க? எல்லாமே வந்து பணத்தை போட்டு அப்படியே மறைக்க தானே போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளவரசர் ஆண்ட்ரூ, இங்கிலாந்தினுடைய இளவரசர் எலிசபெத் ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வம்சாவளியை சேர்ந்த ஆண்ட்ரூ அவர்களும் சிக்கியிருக்கிறார். மைக்கேல் ஜாக்சன் அவர்களும் சிக்கியிருக்கிறார். கிளின்டன் அவரும் வந்து சிக்கியிருக்கிறார். முக்கியமாக ட்ரம்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆமாம் நான் செஞ்ச என்ன இப்போ அப்படின்ட்டு பேசக்கூடிய ஆட்கள். ஆனால் இவருமே அந்த ஃபைலை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. விஷயம் வந்துட்டு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நிறைய குழந்தைகள் வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர்கள் வந்துட்டு சமைத்து உண்பது அப்படிங்கிறது வந்து கற்பனையில் கூட எட்டாத ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்பட்டு வருது. நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நான் சைக்கோ த்ரில்லர் கதையெல்லாம் நிஜத்திலேயே நம்ம கூடவே வந்துட்டு ஒரு சைக்கோ த்ரில்லராக வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடியோட பெயர் வந்து ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இது சம்மந்தமாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் பேசி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி இருக்கிறாங்க.
எப்ஸ்டீன் சொல்லி தான் வந்து நான் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறேன், அங்கே வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடியை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்த வண்ணம் தான் இருக்குது. சரியான தீவிரமான விசாரணைக்கு பின்னர் தான் உண்மைகள் வந்துட்டு வெளிவரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அது சம்மந்தமாக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய இந்தியாவை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் பேரிலையும் அனில் அம்பானி பேர் கூட அதில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருது. சச்சின் டெண்டுல்கருடைய பேர் அதில் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இதற்கான தகுந்த ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம். அது ஒரு புறம் வந்து இருக்கட்டும். இங்கே இவருடைய இந்த விஷயத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் ட்ராமாவில் சிக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோப்புகளில் வந்த வீடியோஸும் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சு அவர் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான பெண்கள் வந்துட்டு கொல்லப்படுவதும் வந்துட்டு உலகம் முழுவதும் நடக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவும் இருக்குது. பெண் குழந்தைகளை வந்து கொல்றாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க, மனித மாமிசம் சாப்பிட்றாங்க, தட்டி கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்துட்டு ரோட்டில் நின்று கத்துறாங்க. அந்த பெண் வந்து மர்மமான முறையில் கடத்தி செல்லப்பட்டு இறக்குறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பெண்களுடைய உடல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சொந்தமானதே கிடையாது. அது வந்துட்டு ஒரு போக பொருள், சதை பிண்டம். இன்னொரு விஷயம், பெண்களுடைய உடல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகமாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. பெண்களை வைத்து இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது போது பெண்களாக பிறக்கப்பட்ட நம்ம வந்து உண்மையிலேயே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சில பொறுக்கிகளுடைய, சில நய வஞ்சகர்களுடைய சுயநலத்துக்காக எத்தனையோ பெண்கள் வந்துட்டு இன்றைக்கி பலிகளாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகைகளாகட்டும், அதற்கு பின்னாடி இயங்கக்கூடிய ஒரு மாய வலைகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், கடத்தி செல்லப்படுவதாகட்டும் இப்போ ரொம்ப சாதாரண விஷயமாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆமாம், பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய சட்ட போராட்டங்கள் என்ன? நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு 70 பெண் குழந்தையை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை வந்துட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இத்தனைக்கும் சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் இருக்குது, அது சம்பந்தமாக பதியப்பட்ட எஃப்ஐஆர் கோப்புகள் இருக்குது. இருந்தாலும் குற்றவாளி வந்துட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது நீதி எங்கே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு கேட்க தோணுது. பெண்ணாக பிறந்து விட்டாலே இப்படித்தான் வாழணுமா? ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து உங்களுக்கு பிடிக்கலை. மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய உலகத்தை பார்த்து நம்ம நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? சந்திரனுக்கே வந்துட்டு ராக்கெட் விடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. பெண்களை வந்துட்டு அவங்களும் ஒரு போக பொருளாக மட்டும்தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குழந்தைகளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசை தாண்டியும் வந்துட்டு ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க, ரொம்ப யங்காக இருக்கிறாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். எப்படி உங்களுக்கு வயசே ஆகாதா, இவ்வளவு இளமையாக இருக்கிறாங்களே அப்படின்னா இதற்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் உடம்புல சுரக்கப்படுகின்ற ஒரு சில ஹார்மோன்களை வந்துட்டு இவங்க வந்து பயப்படுத்தி எடுக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குலாம் ஒரு பய உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு விதமாக ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும், அட்ரினல் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹார்மோனை எடுத்து சில வேதிப்பொருட்களை வந்து கலந்து நம்மளுடைய பிளட்டை ஏற்றிட்டோம் அப்படின்னா இளமையாகவே அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு கடத்தப்படுறாங்க, நாடு கடத்தப்படுறாங்க. இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து முடிக்காகவும் தோலுக்காகவும் இன்னும் மற்ற வணிக பொருட்களுக்காகவும் குழந்தைகள் வந்துட்டு கடத்தப்பட்டுக்கிட்டு வராங்க. இல்லை ஆண் குழந்தைகளும் விதிவிலக்கு கிடையாது. இப்போ நிறைய ரெயின்போஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து பேசுவதால் இன்னைக்கு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்களுக்குமே இங்கே பாதுகாப்பு கிடையாது. சாதாரணமாக பேருந்தில் கூட பயணிக்க முடியலன்னு ஆண்களும் தங்களுடைய குமுறலை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண் குழந்தைகள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுவது அப்படிங்கிறது உலகம் பூராவும் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்குது. இதை வந்து கட்டுப்படுத்தணும். இந்த ஒரு ஃபைல் வெளியே வந்ததால் நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் வெளிவராத நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னா பக்கமாக பேசுவதற்கு நிறைய இருக்குது. ஆனால் கேட்பதற்கான காதுகள் இருக்குதா? நீதி கிடைக்குமா? நியாயம் கிடைக்குமா? பணம் இருந்துட்டா போதுமா? பணம் இருந்துட்டா என்ன வேணாலும் செஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ ஏழை எளிய பாமர மக்கள் பெண்களுக்கான நீதி எங்கே வந்து வழங்கப்பட்டுட்டு வருது? இன்னும் பெண்களுக்கான சுதந்திரம் வந்து முழுமையாக கிடைக்கப்படவே இல்லை. பெண் குழந்தைகளாக பிறந்து விட்டாலே வந்துட்டு பிறப்புறுப்பை ரொம்ப கவனமாக வச்சுருக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், டிபேட்டுகள் எழுந்த வண்ணம் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இதற்கான தீர்வுகளும் தெளிவுகளும் நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும்.
இங்கு பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். உலகம் முழுவதும் பெண்களுக்கான ஒரு அங்கீகாரமும் பாதுகாப்பும் கிடைக்கப்படணும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவருடைய இந்த வழக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு முடித்து வைக்கப்படணும். இதனால் பாதிக்கப்பட்டவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும். அதன் மட்டும் இல்லை, இவர் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த இலுமினாட்டி கும்பல்ஸ் வந்து கண்டிப்பாக கைது செய்யப்படணும், தக்க தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்புமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்க எங்களோட இணைந்திருங்கள். நன்றி.